ஓகேமா. 4 லெசன் 1 மார்க் படிச்சிருக்கீங்களா? படிச்சிட்டேன்க்கா. எந்த லெசன் கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் தேர்ட் லெசன் கேட்கட்டுமா? அதுல கம்மி மார்க் எடுத்தீங்க. ஆமாக்கா. ஓகேக்கா ஓகே, கேட்கலாம். டான்ல வந்திருக்கீங்களா? இல்லையா? சரி, ஓகே. அப்ப எப்படி டீம் பிரிச்சுக்கலாம்? நீங்க ஏவா? சரி, நீங்க ஆன்லைன்ல உள்ளவங்க எல்லாருமே பி. ஓகேவா? ஓகேக்கா. ஓகேமா. சரி, இன்னைக்கு கரெக்டா வந்து 20க்கு 20 எடுக்கணும். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் ஏ டீம் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்க்கா. இங்க உள்ளவங்க அதான் ஏ. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க. பி டீம் சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா. ஏ டீம். செகண்ட்க்கா. பி டீம். ஃபோர்த்துக்கா. ஏ டீம். ஏ டீம் சொல்லுங்க. செகண்ட் ஃபோர்த்னு சொல்லாங்க. தேர்ட். தான் ஆன்சர் கொடுக்கணும். ஓகேவா? ராங்னா ராங் தான். பி டீம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. ஓகே. ஏ டீம். ஃபோர்த்துக்கா. பி டீம். செகண்ட்க்கா. செகண்ட். ஏ டீம். எதுமா? செகண்ட்க்கா. சொல்லவே மாட்டீங்களே. ஏ டீம். பி டீம். பி டீம். செகண்ட் தான்க்கா. ஏ டீம். ஃபோர்த்துக்கா. கரெக்டா தெரிஞ்ச சத்தமா சொல்லுவீங்களா? பி டீம். செகண்ட் தான்க்கா. ஏ டீம். ஃபோர்த்துக்கா. அந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க ஏதோ பண்ணிருக்கானே. பி டீம். செகண்ட்க்கா. செகண்ட் தான்க்கா. ஓகேமா. செகண்ட்க்கா. ஓகே. ஏ டீம். செகண்ட்க்கா. பி டீம். பி டீம் சொல்லுமா. செகண்ட்க்கா. செகண்ட் தான்க்கா. தேர்டுக்கா. சரி, ஓகே. தேர்ட் போர்டு பாப்போம். சரி, விடுங்க. ஏ டீம். ஃபர்ஸ்ட்க்கா. பி டீம். ஃபர்ஸ்ட்க்கா. ஏ டீம். எல்லாரும் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆ. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. என்ன டீம்? பி டீம். ஃபோர்த்துக்கா. ஃபோர்த் தான்க்கா. ஓகே. சரிம்மா. ஓகே. எத்தனை மார்க் எடுப்பீங்க? ஏன் 2 மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா? எல்லாமே கரெக்டா? செக் பண்ணி பாத்துருவோமா? பார்க்கலாம்க்கா. இதோட இது எத்தனாவது டெஸ்ட்? 5th டெஸ்டா? தேர்ட் லெசனே கேக்குறேன். ஃபோர்த்ன்றது பேட் தான். ஓகேவா? சரி, பார்க்கலாம் எத்தனை மார்க். பார்க்கலாம்க்கா.
18. இதுலயுமே மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கம்மா. ஏ பி ஏ பி ஏ பி ஏ ஏ டீம் ராங் பாத்துக்கோங்க. பி ஏ பி அவ்வளவுதான். இது எந்த டீம் தெரியும்? இந்த கொஸ்டின் பாத்துக்கீங்களா? கரெக்டா தப்பா சொல்லிருக்கீங்க. ஓகே. அப்ப ஈக்குவலா வந்து ஷேர் பிரிச்சுக்கிட்டீங்களா? ஃபுல் மார்க் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டேங்கிறீங்களே. இன்னொரு வாட்டில சான்ஸ் கிடையாது. எக்ஸாம்ல இப்படி சான்ஸ் கேட்பீங்களா? ஒரு டைம் எழுதிட்டு அவ்வளவுதான். நான் இந்த சாப்டர் உங்களுக்கு எத்தனை டைம் படிக்க சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி மிஸ்டேக் பண்றீங்கம்மா. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம்ன்றதுனால தானே நீங்க ஒரு டைம் மிஸ்டேக் பண்றீங்க. இப்போ ஃபோர்த் சாப்டர் கேக்குறேன், ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களா பாப்போம். நேற்று எத்தனை மார்க் எடுத்தீங்க ஃபோர்த் சாப்டர்ல? 2 மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஷேர் பண்ணிட்டீங்களா? ஒன்னு பெண்டிங்கா? சரி ஓகே, இன்னைக்கு பார்க்கலாம். ஃபோர்த் சாப்டர் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களா? எடுக்கிறோங்க. அங்க எடுத்துருவீங்களாமா? சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க, ஓபன் பண்ணிக்கிறேன். நேத்தி ஹோம்வொர்க்லாம் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிட்டேன், பாத்தீங்களா? புரியல, என்ன ஜோதி? அக்கா நேத்து நீங்க டான் பண்ணும்போது சொல்ல சொன்னீங்களா அக்கா, அது மாதிரி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் யாருன்னு ஆன்லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் அப்புறம் அடுத்தடுத்து சொல்லலாம். ஜோதி உங்களோட நீங்களே பேர் சொல்லி நானே பேர் சொல்லி கேட்கணுமா? பேர் சொல்லி கேட்கணுமாமா? ஜோதி உங்களுக்கு நெட்வொர்க் ரொம்ப புவரா இருக்கு, உங்களோட வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது, பாத்துக்கோங்க. சப்போஸ் யாருக்கும் நெட் கிடைக்கலன்னா பிளேஸ மாத்திக்கோங்க, சரியா? அப்பதான் உங்களுக்கு நெட் கிடைக்கும். சரி ஓகே, ஃபோர்த் சாப்டர் 1 மார்க் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்க புக் எடுத்து பாருங்க. புக் இல்ல, நீங்க ரைட் பண்ணி வச்சிருப்பீங்களா 1 மார்க், அதை எடுத்து பாருங்க. 50 வரைக்கும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? 51ல இருந்து 65 வரைக்கும் ஃபோர்த் சாப்டர் 1 மார்க்னு நினைக்கிறேன். ஒன் வேர்ட்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் வந்து புக் பேக்லயே இருக்குமா? இதுல லிங்க்ல ஃபில் பண்ணுவோமா? 1 மார்க் நான் கேட்கட்டுமா? நேத்து கேட்ட மாதிரி கேட்கட்டுமா? சரி, பேர் சொல்லி கேட்கட்டுமா? சரி, அப்போ 51ல இருந்து 65 வரைக்கும் 15 கொஸ்டின் தான் இருக்கு. நீங்க என்ன கரெக்டா இல்லையான்னு சொல்ல போறீங்க, ஓகேவா? நான் நம்பர் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. 65, 65. நீங்க எழுதி வச்சிருக்கிறத எடுத்து பார்த்து சொல்லுங்க. 100 ஆன்சர் சொல்றாங்க, கரெக்டா? செக் பண்ணுங்க. 120 தான் ஆன்சரா? ஓகே. 64, ஃபோர்த் ஆப்ஷன் 4 சென்டிமீட்டர். வெரி குட். ஜோதி சொல்ல வேணாம். 62 யார் சொல்றீங்க? இருங்க நானே கேக்குறேன். தேஜாஸ்ரீ சொல்லுங்கம்மா. 62க்கு என்ன ஆன்சர்? தேஜாஸ்ரீ இருக்கீங்களா? ஒரு நிமிஷம்க்கா. ஓகேம்மா. கனிஷ்கா சொல்றீங்களாமா? 62 சொல்றேன்க்கா. 2க்கா. வெரி குட். ஓகே. 64 பிரவீன் சொல்றீங்களாப்பா?
பிரவீன் 64th கொஸ்டின் எழுதிருக்கீங்களா நீங்க? இல்லக்கா. ஓகே. நீங்க எழுதிருங்க ஃபாஸ்டா, சரியா? ஓகே. ஆ. மோனிஷா, மோனிஷ் சொல்லுங்கப்பா. 64. தேஜாஸ்ரீ நீங்க சொல்றீங்களாமா? சரி நீங்க சொல்லுங்க. 60. யார் சொல்றீங்க? 60. இப்படி எல்லாரும் எஸ்கேப் ஆனா என்ன பண்றது? 4க்கா மாசம் வரேன்க்கா. ஓகேமா. 59 நீங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. பிருந்தா நீங்க சொல்றீங்களா? ஓகே ஓகே, வெரி குட். 58. பிருந்தா 58. தேர்டுக்கா. ஓகே ஓகே. 56. அக்கா நான் சொல்லவாக்கா? சொல்லுங்கம்மா. 56th. 56க்கு 1 2 3 4. 2க்கா. 2 தான் அது கரெக்ட் ஆன்சராமா? இங்க ஃபர்ஸ்ட்னு சொல்றாங்க, செக் பண்ணி பாருங்க. ஆமாக்கா ஆமாக்கா ஃபர்ஸ்ட் தான்க்கா. ஓகே தப்பா சொல்லிட்டேன். ஓகே ஓகே. 55. கவிதா சொல்லுங்கம்மா. கவிதா உங்களுக்கு தெரியுமா? அக்கா நான் இப்ப சொல்லவாக்கா கரெக்டா? சொல்லுங்கம்மா. ஈக்கா 15 சென்டிமீட்டர்க்கா. கரெக்டா? ஓகே. 51. யார் சொல்றீங்க? ஈக்கா. ஓகே. 52. 70 டிகிரிக்கா. ஆக்கா. ஓகே, வெரி குட். ஓகே ஓகே சூப்பர்மா. ஓகே, நான் எல்லா கொஸ்டினும் கவர் பண்ணல, 2 3 கொஸ்டின் மிஸ் பண்ணிருப்பேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு வந்து கொஞ்சம் நீங்களா ஆக்டிவா இருந்தாதான் கிளாஸ் வந்து நல்லா போகும். கொஸ்டின் கேட்டா லெஃப்ட் ஆகுறது, ஃபர்ஸ்ட் வந்துட்டு போனீங்கன்னா அது நமக்கு ஓகே கிடையாதுல்ல. உங்களை செக் பண்றதுக்கு தானே நம்ம கேக்குறோம். ஓகே, பேரண்ட்ஸும் பக்கத்துல இருந்து தான் பாத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் கேக்குற டயத்துல பசங்க எஸ்கேப் ஆகுறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம நேத்து என்னமா பார்த்தோம்? ஜாமெண்ட்ரிக்கா. ஜாமெண்ட்ரி பார்த்தோம். ஜாமெண்ட்ரில என்ன டைப் பார்த்தோம்? வட்டம். வட்டம் அதாவது வட்டம் வரைதல தொடுகோடு, ஒரு தொடுகோடு வரைகிறது பார்த்தோம். ஒரு டேஞ்சன்ட், ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரைஞ்சி, அது சும்மா நான் கேட்கவே மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டா. ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரைஞ்சிட்டு அதுக்கு வந்து தொடுகோடு, ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சோம். இந்த மாதிரி ஒரு சம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதேதான், ஆனா அதுல ஒரு முக்கோணம் இருக்க போகுது. இதே மாதிரி சம்மு, அதுல ஒரு முக்கோணம் ஒண்ணு, ட்ரையாங்கிள் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும். இதுவும் ஆனா கேட்க மாட்டாங்க, எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. சப்போஸ் கேட்டா போறதுக்கு ரெடியா இருக்கணும். அதனால இதையும் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகேவா? இன்னொன்னு 2 டேஞ்சன்ட் இருக்கு, 2 தொடுகோடு வரைகிறது ஒரு சம் இருக்கு. அதுதான் கேட்பாங்க. அது நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். அது கன்ஃபார்மா கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்க சான்ஸ் கிடையாது, ஆனா அது கன்ஃபார்மா கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம நிறைய டைப் பார்த்திருக்கோம்ல, அதுல ஒரு டைப், இம்பார்ட்டன்டான டைப் தான் அதுவும். அது நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு இதோட பேஸ்ல இருக்கிற ஒரு சம் இருக்கு, அதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். புக் எடுத்து பாத்துக்கோங்க. நானும் புக் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு புக் மட்டும் வச்சுக்கிறேன் நானு. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, புக்கு மட்டும் ஓபன் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க 1 வேர்ட்ஸ் கேட்டுட்டு கூட இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா யாராவது ஆன்சர் பண்ணுவாங்க. 65 வரைக்கும் உங்களுக்கு டேர்ம் இருக்கு.
இப்ப இங்க உள்ளவங்க கேட்கணும்னா அங்க கேட்கணும், அங்க உள்ளவங்க இங்க உள்ளவங்களே கேட்கலாம் அந்த மாதிரி. 53 சொல்றாங்கம்மா. யார் சொல்றீங்க? நான் சொல்றேன்க்கா. ஆ. 5√2 சென்டிமீட்டர்க்கா. கரெக்டா? அந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்டுக்கோங்க. 35. 35 ஆமா. இப்ப நீங்க கேளுங்கம்மா, இவங்களே உங்க கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க பாருங்க. 39. ஆப்ஷன் இ. -1 2 கமா 2. கரெக்ட். ஓகே. நம்ம கேட்கலாமா? 24. 0. கரெக்ட். கரெக்ட். 30. ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ. சி. Thank you. 25. சொல்லு. 41. 41. ஜிடி. செகண்ட் ஆப்ஷன். ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் உள்ளன. கரெக்ட். 25. 31 மீட்டர். இ. கரெக்ட். ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷனா? கேட்க சொல்லுங்க. நான் क्वेश्चन கேளுங்க. 59. 59. இவங்களுக்கு 13 மீட்டர். ஆ. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே. இப்போ நான் சொல்லி கொடுக்க போற அந்த சர்க்கிள் நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நேத்து நம்ம பார்த்தது என்னது? ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் வந்தது, அதை டச் பண்ற மாதிரி ஒரு தொடுகோடு வரைஞ்சிங்க. இது மட்டும்தான் டேஞ்சன்ட். அது மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு பார்க்க போறது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் அப்படின்னு தான் கேட்பாங்க. கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் டேஞ்சன்ட் டு எ சர்க்கிள். ஒரு டேஞ்சன்ட் தான் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. நார்மலா ஒரு டேஞ்சன்ட் தான் வரைய போறீங்க. ஆனா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மாற்று வட்டத்துணை தேற்றத்தினை பயன்படுத்தி. இன்னும் அது உங்களுக்கு தியரம்ல நான் சொல்லி கொடுக்கல. அது ஒரு தியரம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி வரையணும் அப்படின்னு சொல்றாங்க. யூசிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இதுதான் நேத்து நம்ம பயிற்சியில பாத்துட்டு இருக்கப்போ இதை நம்ம சொல்லியிருந்தோம். இது நான் இன்னும் சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணலாம்னு நேத்து சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இருக்குக்கா. ஓகே. ஒரே ஒரு சம் மட்டும் தான் நேத்து ஹோம்ஒர்க் பயிற்சியில இருந்து போட்டீங்க, எக்ஸசைஸ்ல இருந்து. அப்போ செகண்டா வர சம்மு இந்த மாடல் சம். சரியா? அப்போ இதை இன்னைக்கு போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க. நார்மலா வட்டத்திற்கு தொடுகோடு வரைதல் தான் கேட்பாங்க. ஆனா உங்களுக்கு கொடுத்துருவாங்க மாற்று வட்டத்துணை தேற்றத்தினை பயன்படுத்தி அப்படின்னு. நார்மலா ஒரு டேஞ்சன்ட் வரைய சொன்னாங்க அப்படின்னா அந்த மாடல். யூசிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் கேட்டா இந்த மாடல். ஓகேவா? டிஃபரன்ஸை புரிஞ்சு வச்சுக்கோங்க. அபிஷா இருக்கீங்களா? இதுல எது நீங்க கவனிச்சுக்கோங்கம்மா. உங்களுக்கு நான் பேலன்ஸ் இன்னும் 2-3 மெத்தட்ஸ் இருக்கு. சில பேரும் இப்பதான் புதுசா சேர்ந்திருக்காங்க. அவங்களுக்கும் சில மெத்தட்ஸ் நான் இன்னும் சொல்லி தரல. உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் சண்டே இல்ல வேற ஏதாவது டேஸ்ல உங்களுக்கு தனியா கிளாஸ் வச்சு உங்களுக்கு அதை நான் கவர் பண்ணி கொடுத்துறேன். ஓகேவா? இதுல இருந்து நீங்க இன்னைக்கு வாட்ச் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் நான் அதுல சொல்லி கொடுத்துறேன். சரி ஓகே.
ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இதுதான் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தின்னு கேட்டா இந்த மெத்தட். இப்ப இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது வந்து எடுத்துக்காட்டு 4.30 30 சொல்லக்கூடாது, அது 30 சொல்லணும். ஓகே, 4 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மீதுள்ள எல் என்ற புள்ளி வழியாக மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி வட்டத்திற்கு தொடுகோடு வரைக. இப்படிதான் கேட்பாங்க. மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி அப்படின்னு கேட்டா இந்த மெத்தட். இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் புக் வந்து நான் ஓபன் பண்ணல, ஆனா அதுல கொஸ்டின் என்ன இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. Draw a circle of a radius 4 cm at a point L. On it, draw a tangent to the circle using the alternate segment. Alternate segment அப்படின்னு கொஸ்டின்ல வந்து உங்களை tangent வரைய சொன்னாங்கன்னா இந்த மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது எப்படி வரையலாம்னு பார்க்கலாம். எத்தனை சென்டிமீட்டருக்கு நமக்கு சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க? 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் ஆரம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நேத்து போட்ட மாதிரியே ஒரு சர்க்கிள் ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஒரு ஸ்கேல் எடுத்து அதுல நம்ம 4 சென்டிமீட்டரா 4 சென்டிமீட்டருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அளவு பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 4 சென்டிமீட்டர் நான் எடுத்துக்கிட்டேன். 4 சென்டிமீட்டர் எடுத்துட்டு நீங்க இப்ப சர்க்கிள் வரைஞ்சுக்கணும். சர்க்கிள் நான் கொஞ்சம் மேல தூக்கி வரைஞ்சுக்கிறேன், ஏன்னா நமக்கு கீழே இடம் தேவைப்படும்ல, நேத்தே தேவைப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? இந்த மாதிரி வரைஞ்சுக்கணும். உதவி படம் போடணும். ரஃப் டயக்ராம் இதை என்ன போடுறீங்களோ அதே குட்டியா சைட்ல போட்டுக்க வேண்டியதான். சரியா? இது ஃபேர் டயக்ராம், உண்மை படம் போட்டுட்டு இருக்கேன் நான். ஓகே, இதை வரைஞ்சிட்டு நீங்க வந்து ஸ்கேல வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எங்க வேணாலும் அந்த லைன் ஜாயின் பண்ணலாம். சரியா? இங்கதான் ஜாயின் பண்ண கிடையாது, எங்க வேணாலும் ஜாயின் பண்ணிட்டு அது எத்தனை சென்டிமீட்டர்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இது எத்தனை சென்டிமீட்டர் இந்த லைனு? 4 சென்டிமீட்டர். அப்போ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் எப்பவுமே என்ன நோட் பண்ணணும்? ஓ, ஏன்னா அது பேர் என்ன? ஆரிஜின், மையம். சரியா? இப்ப பி நீங்க கொடுக்க கூடாது. இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எல் என்ற புள்ளியும் கொடுத்தாங்க. உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க என்ன நேம் கொடுக்குறாங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கும். இதுல எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க வேணா பாருங்க, எல் என்ற புள்ளி வழியாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்க? அட் எ பாயிண்ட் எல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாயிண்ட் வந்து நம்ம எல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம எல்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டோம். இப்போ மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி அல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் பண்ற மாதிரி நீங்க பண்ணணும். இப்போ நீங்க ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைச்சுக்கோங்க. முக்கோணம் வரையணும். உங்க விருப்பம் தான், எப்படினாலும் வரைச்சுக்கலாம். இந்த மாதிரி தலைகீழா தான் வரையணும்ல, உங்க விருப்பம். எந்த சைடு வேணாலும் எந்த டைரக்ஷன் வேணாலும் வரைச்சுக்கோங்க. இந்த லைன் போய் ஜாயின் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இல்ல சைட்ல இப்படி போட்டுக்கிட்டா அங்க இருந்து இப்படி முக்கோணம் வரைஞ்சுக்கணும். எப்படி நீங்க லைன் போடுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி முக்கோணம் இப்படி வரைஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? டவுட் இருக்கா? அக்கா எனக்கு இன்னொரு ஜோதி என்ன சொன்னீங்க? எனக்கு இதை மட்டும் எழுதுற சொல்லுங்களேங்கக்கா. 4 சென்டிமீட்டருக்கு ஒரு வட்டம் போட்டிருக்கீங்க, ரவுண்டு. அது ஃபர்ஸ்ட். அங்கிருந்து ஒரு லைனை ஜாயின் பண்ணிட்டீங்க, ஆரம். ரேடியஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். இதுக்கு அளவுலாம் கிடையாது, நம்ம இஷ்டம் தான். இன்னொரு சம் சொல்லி தரேன், அப்போ இன்னும் கிளியரா புரியும். இப்போ இது நான் சொன்னது புரிஞ்சுதா ஜோதி? புரிஞ்சுக்கா? சரி, ஓகே. ஓகே, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா நீங்களா ஒரு அளவு எடுத்துக்கலாம், உங்க விருப்பம் தான். ஓகேவா? இதுல எல்லாமே உங்க விருப்பமா? ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சம் போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? அதுல ஃபுல்லும் உங்க இஷ்டம் தானே. அதே மாதிரி இதுல வந்து அவங்க 2 பாயிண்ட் அவங்க நம்ம கொடுத்துறாங்க. எல்லுன்னு அளவுன்னு கொடுத்துட்டாங்க. அது மாதிரி எத்தனை சென்டிமீட்டர் ரவுண்டு வரையணும்ன்றதையும் கொடுத்துடுறாங்க. பாக்கியெல்லாம் நம்ம இஷ்டம் தான். ஓகே, இப்போ இது மாதிரி நான் ஒரு அளவு எடுத்துக்கிறேமா, நீங்களா ஒரு அளவு எடுத்து இந்த பாயிண்ட்ல வச்சு இதுக்கெல்லாம் பேர் கூட கொடுத்துக்கோங்க. ஏதாவது பேர் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து எல் கொடுத்துருக்கோமா, இதுக்கு எம், இதுக்கு என். அது என்ன மாதிரி இருக்கா? தலைகீழ இருக்கா?
அதுதான் எண்ணு. ஓகேவா? இது பேரு எண்ணு. தலைகீழ இருக்கு. ஓகே. சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்க் வெட்டணும். இவ்வளவு பெரிய ஆர்க் கிடையாது, குட்டியா. இருங்க, அதை அழைக்க முடியுதான்னு பாக்குறேன். ஓகே, குட்டியா இந்த வட்டத்துல மட்டும் வெட்டுற மாதிரி போட்டுக்கோங்க போதும். சாரி, இந்த முக்கோணத்துல மட்டும் டச் பண்ற மாதிரி குட்டியா போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஓகேவா? ஒரு ஆர்க் வெட்டிருக்கோம். இப்போ இதே ஆர்க் அளவை மாத்தாம, இப்ப எல்லுன்னு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, இங்க வச்சுக்கிட்டு அவுட் சைட்ல வரையணும். எப்படி பாருங்க, பென்சிலு அதே அளவுதான், மாத்தவே இல்லை நான். ஓகேவா? இந்த வட்டத்துக்கு, அதாவது இந்த கோட்டுக்கு வெளியில வரையணும். இப்ப நான் எப்படி வரைகிறேன் பாருங்க, இப்படி வரைஞ்சிருக்கேன். புரியுதா பாருங்க? இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க? புரியுதுக்கா. நீங்களா ஒரு அளவு எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? ஓகே, நீங்களா ஒரு அளவு எடுத்து இங்க வெட்டினீங்க. அதே அளவை மாத்தாம இந்த பாயிண்ட்ல வச்சு வெளியில வெட்டிருக்கீங்க. ஓகே, இப்ப என்ன பண்ண போறீங்கன்னா, இத மெஷர் பண்ண போறோம். இங்க இருந்து இது எவ்வளவு தூரம் அப்படின்னு, இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஏதோ ஒரு சம்ல மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதையும் மெஷர் பண்ணிக்கிறீங்க. அந்த அளவை மாத்தாம அப்படியே எடுத்துட்டு வந்து இந்த வெட்டி இருக்கு இல்லையா, இந்த ஆர்க்கும் இந்த கோடும் இது மேல வச்சுக்கிட்டு இந்த ஆர்க் வரைஞ்சிருக்கோம்ல, இது மேல வெட்டணும். இங்க பாருங்க எப்படி வெட்ட போறோம் பாருங்க. வட்டத்துக்கு வெளியில தான் அது வெட்டும். அப்பதான் உங்களுக்கு கோடு போட முடியும். எப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இன்னொரு டைம் கூட சொல்றேன். இப்ப என்னென்ன பண்ணிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரு சர்க்கிள், இங்க ஒரு வில் வெட்டணும் ஆர்க். அதே அளவை இங்க வெளியில வெட்டணும். இந்த பாயிண்ட்டுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்றத மெஷர் பண்ணி இந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இதே ஆர்க் மேல வெட்டியிருக்கோம். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, இப்ப ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்டும் இப்ப இந்த ஆர்க் ரெண்டு வெட்டி இருக்குல்ல, அங்க ஒரு பாயிண்ட் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அது ரெண்டும் டச் பண்ற மாதிரி ஸ்கேல வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். இப்ப நான் எப்படி ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டா வச்சுக்கோங்க. இப்போ கரெக்டா தான் வரும். ஓகேவா? நீங்க கரெக்டா ஸ்கேல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இந்த பாயிண்ட் வந்து வர மாதிரி. ஓகேவா? இப்போ எல் பேர் கொடுத்தாச்சு. இது டான்ஜென்ட் அப்படின்றதுனால நீங்க டி, தொடுகோடு அப்படின்றதுனால நீங்க இதுக்கு வந்து டீன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஒன்னு டீனா இன்னொன்னு டி டேஷ். அந்த இதுல வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. ஆமா, அதே டி டி டேஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், சம்மே முடிஞ்சிச்சு. ஓகேக்கா. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. இன்னொரு சம் சொல்லி கொடுக்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் இதுல இன்னொரு டைம் என்ன பண்ணிருக்கோம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன உங்களுக்கு அளவு கொடுத்தாங்களோ ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிட்டீங்க. அது ஸ்ட்ரைட்டாவோ இல்ல எங்க வேணாலும் நீங்க கோடு போட்டுக்கலாமா? எங்க வேணாலும் கோடு போட்டுக்கோங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கோங்க, ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு நீங்க இந்த ஜாயின் பண்ணிருக்கீங்களா, இந்த லைனுக்கு ஏதோ ஒரு பக்கம், இந்த பக்கம் கூட நீங்க எடுத்துக்கலாம், இந்த பக்கம் கூட எடுத்துக்கலாம், உங்க விருப்பம் தான். இல்ல இந்த பக்கம் உங்க விருப்பம் தான். இப்ப நான் இந்த பக்கம் எடுத்திருக்கேன். ஒரு அளவு எடுத்து வெட்டிட்டு ஆர்க் வரைஞ்சிட்டு வில்லு வரைஞ்சிட்டு அதே அளவு இந்த எல்லுன்னு ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருக்கீங்களா, அது எங்க இருக்கோ அங்க வச்சு ஒரு ஆர்க் வெட்டிக்கணும் அவுட் சைட்ல. ஓகேவா? இது அடுத்த ஸ்டெப். அடுத்து இங்க ஒரு ஆர்க் வெட்டி இருக்கீங்களா வில்லு, அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த ஆர்க்ல வெட்டுற மாதிரி இந்த பாயிண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு ஆர்க் வெட்ட போறீங்க. இது ரெண்டும் ஜாயின் பண்ற இந்த பாயிண்ட்டும் டச் ஆகுற மாதிரி ஸ்கேல கரெக்டா வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைங்க. அந்த ஸ்ட்ரைட் லைன் தான் நமக்கான தொடுகோடு. வட்டத்தை தொட்டுக்கிட்டு போகணும். அது வந்து நேரா தான், எப்படி இருந்தாலும் அந்த நேரா தான், ஸ்கேல வச்சு போறதுனால நேரா தான் வரும். அது வந்து இப்படியும் போகலாம், இல்ல இப்படி வரலாம், இப்படி வரலாம். நீங்க எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வரும். சரியா? வட்டத்துக்கு வெளியில தான் வரும் இந்த மாதிரி. ஓகே, அவ்வளவுதான். டான்ஜென்ட்டுக்கு நேம் கொடுத்துக்கோங்க. இந்த 3 பாயிண்ட்டுக்கும் நேம் கொடுங்க. ஆர்
எழுதணும், நேம்ஸை மென்ஷன் பண்ணணும். அது மட்டும் போட்டா ரஃப் டயக்ராம் உதவி படம். இது வந்து ஃபேர் டயக்ராம்னு நீங்க இங்க எழுதிட்டு ஃபேர் டயக்ராம் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். கீழே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரைமுறை எழுதணும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதை ஷார்ட்டா 5 லைன்ஸ்ல எழுதினா போதும். ஓகே, இன்னொரு சம் போடுவோமா? போலாம்க்கா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாம்மா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தானே கேக்குறீங்க, ஸ்டெப்ஸ் எழுதுறது. அது எழுதணும். ஒரு 5 லைன்ஸ் எழுதினா போதும். சரி, இப்ப நீங்களே ஒரு அளவு சொல்லுங்க. நம்ம இதே மாதிரி இன்னொரு சம் ஒண்ணு போடுவோம். 5 வந்து ரொம்ப பெருசு. 3 வேணா போடலாம். 3 சென்டிமீட்டர் தான். 3. இந்த பாயிண்ட தூக்கிட்டு போய் நான் 0ல வச்சுக்கிறேன். 3 தானே கொடுத்துருக்கீங்க, நம்மளா போடுறோம். ஓகே, 3 எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் போடுறேன். சர்க்கிள்க்கா. ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். ஓகே, சென்டர்க்கா. சென்டர்ல தான் வரணும் இல்ல, உங்க விருப்பம். எங்க வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனா இந்த பாயிண்ட்ல இருந்து வரணும். நான் இங்க போட்டுக்கிட்டா, இப்படி போட்டா. ஓகே, இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? இதுக்கு O கொடுத்துருவோம். இதுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? P. ஓகே, இந்த அளவு நம்ம இங்க மென்ஷன் பண்ணுமா? 3 சென்டிமீட்டர். ஓகேவா? ஓகே, இத பேஸ் பண்ணி ஒரு முக்கோணம் வரையணும். இப்ப நான் எப்படி வரைஞ்சுக்கிறேன் பாருங்க. ஒரு பாயிண்ட் ஆச்சா, இங்க வச்சுக்கிறேன். இன்னொன்னு இங்க, இன்னொன்னு திருப்பி நம்ம ஓகேவா? இதுக்கு பேர் கொடுத்துப்போமா? இப்ப இது P கொடுத்ததுனால இது Q கொடுப்போமா? இது R கொடுத்துருமா? ஓகே. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? காம்பஸ் எடுத்து இந்த பக்கம் எடுக்கலாம், இல்ல இந்த பக்கம், உங்க விருப்பம் தான். ஏதோ ஒரு பக்கம் எடுத்து ஒரு ஆர்க் வெட்டிக்கலாம். ஆர்ல வச்சு வரைஞ்சுப்போமா? இப்போ லேப்டாப் ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆயிரும். நான் உங்களுக்கு சொல்றேன், சப்போஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னா. உங்க விருப்பம் தான். ஏதோ ஒரு அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆர்க் வெட்டிக்கலாம். ஓகே, இதுல மட்டும் வெட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப இதே அளவு எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும்? அவுட் சைட்ல வரையணும். சரியா? பீல வச்சுக்கிட்டு அவுட் சைடு அந்த பக்கம் வரையணும். ஓகேவா? அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம், ஏதோ ஒரு பக்கம் வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இப்படி வரைஞ்சிட்டேன். இப்போ இதை மெஷர் பண்ணுமா? இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எவ்வளவு அளவுன்னு பார்ப்போம். இவ்வளவு அளவு வருது. இதை எந்த பாயிண்ட்ல வச்சு வெட்டுவீங்க? பீல கிடையாது, இந்த பாயிண்ட். இதுல வச்சு இந்த ஆர்க்கு மேலே வெட்டணும். ஓகேவா? அதுக்கு ஏதாவது நேம் வேணா கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா சும்மா ஏதாவது பேர் கூட கொடுத்துக்கோங்க. எல் இன்னும் கொடுக்கல, எல் கூட கொடுத்துக்கோமா? இது எல் பாயிண்ட்ல இருந்து இங்க வெட்டியிருக்கோம். இப்ப ஸ்கேல கரெக்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்ப எனக்கு கரெக்டா வச்சிருவேனான்னு தெரியல. நீங்க ஆனா கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த P பாயிண்ட்டும் இப்ப நம்ம ஆர்க் வெட்டியிருக்கோம்ல அந்த இதுவும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். அதுதான் நமக்கான டேஞ்சன்ட், தொடுகோடு. இப்படி வரைஞ்சுக்கிட்டா நானு. T டேஷ். ஓகே, இதுக்கு வந்து டீன்னு போய் கொடுப்போமா? ஒன்னு டீனா இன்னொன்னு டி டேஷ்.
டி டேஷ்னா மேல எப்படி ஒரு 1 போடும் அவ்வளவுதான். ஓகே அவ்வளவுதாம்மா இந்த சம். இது எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேக்கா. அக்கா இதுக்கு உதவி படம் எப்படி பண்ணலாம்? உதவி படம் வந்து ஒரு வட்டம் வந்து அழகா போட்டுக்கோங்க. நான் போடவே கூடாதீங்க. இது இப்படி போடுது வட்டம், அதுல ஒரு முக்கோணம், கீழே ஒரு டேன்ஜென்ட். எந்த லைனோ அதுல ஒரு டேன்ஜென்ட் போட்டுக்கோங்க. இதுக்கு என்னென்ன பேர் கொடுக்குறீங்களோ அதேதான். பி இது ஆர்னு வச்சிருக்கோம், இது கியூன்னு வச்சிருக்கோம். நடுவுல போடும் சென்டர்ல இருந்து ஸ்ட்ரைட் லைனு. இது என்ன மெஷர்மெண்ட்? 3 சென்டிமீட்டர். இது O. இதெல்லாம் அதுல என்ன பண்ணிருக்கீங்களோ அவ்வளவுதான், அதுதான் பண்ணணும். ஆர்க்கு மட்டும் வெட்டக்கூடாது, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகேக்கா. எல்லாருக்குமே இந்த சம் ஓகேவா? ஓகேக்கா. அப்ப எந்த சம் ஹோம்வொர்க் கொடுங்க, பயிற்சி எடுத்து பாருங்க, எக்ஸசைஸ்ல பாருங்க. இந்த மாடல்ல எந்த சம் இருக்கு? 103 சொன்னீங்கக்கா. நேத்து சொன்னது வேற மாடல்ல. இதே சொன்னீங்க நேத்து. அந்த நம்பர் தான் கேக்குறேன். 12 4.5 சென்டிமீட்டர் ஆரம்புல வட்டம் வரைக. வட்டத்தின் மீது ஏதேனும் ஒரு புள்ளிக்கு மாற்று வட்டத்துண்டு தேற்றத்தினை பயன்படுத்தி தொடுகோடு வரைக. இந்த சம் தான். இங்கிலீஷ் மீடியம் புக்ல என்ன இருக்குன்னு பாப்போம். 12th sum. Draw a circle of a radius 4.5 cm. Take a point on a circle. Draw the tangent at the point using the alternate segment theorem. Alternate segment theorem மாற்று வட்டத்துண்டு தேற்றம்னு வந்தாலே இந்த மாடல் தான். அப்போ இது ஒரு ஹோம்வொர்க். 12th sum ஹோம்வொர்க். அடுத்தது பாருங்க, வட்டத்திற்கு தொடுகோடு வரையும். 5 சென்டிமீட்டர் ஆரம்புல வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவு. இதெல்லாம் அடுத்த மாடல், சரியா? இது இப்ப பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் இந்த மாடலை எனக்கு எல்லாரும் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த மாடல் அப்புறமா போடலாம். என்னமா கேக்குறீங்க? எனக்கு நீங்க மெசேஜ் பண்ணா நான் பாக்குறது கஷ்டமா? நீங்க கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி பேசுனீங்கன்னா நான் பாத்துப்பேன். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வேணுமா உங்களுக்கு? நீங்க மைக் ஆன் பண்ணி பேசிட்டீங்கன்னா எனக்கு கேட்டுரும், நான் மெசேஜ் பார்க்க மாட்டேன். ஓகேவா? சரி ஓகே, நீங்களே ஒரு அளவு சொல்லுங்க. என்ன அளவு போடலாம் சொல்லுங்கம்மா. 5 வந்து ரொம்ப பெருசு. சரி ஓகே, நம்ம போடுவோம். இதுல நேத்து போட்டு பார்த்தோம். 5ல வட்டம் வந்து ரொம்ப பெருசா போனுச்சா, அதனால குட்டி குட்டி அளவா போட்டுக்கிட்டோம் நாங்க. 5 ட்ரை பண்ணி பார்ப்போம். வட்டம் அப்படி சப்போஸ் அதுல கட் ஆயிடுச்சுன்னா நம்பர் மாத்திப்போம். 4 தான் ஃபர்ஸ்ட் போட்டோம்ல, 4.5 போட்டோமா? ஓகே 5 நான் எடுத்துக்கிறேமா. நீங்க சொன்ன 5 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸ்கேல தூக்கிடலாம். வட்டம் போடுறேன், கட் ஆகாம இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, நேற்று நம்ம கீழே வந்து ஆர்க் வெட்டுறதுக்கு இடம் பத்தல, இதுல வந்து சைட்ல வெட்டிக்கலாம் இன்னைக்கு. ஓகேவா? சரி, 5 சென்டிமீட்டருக்கு நான் உங்களுக்கு ஒரு ஆரம் வரைஞ்சு கொடுத்துட்டேன். ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். நம்ம இந்த பக்கம் போட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு அந்த கீழே இடம் இல்லை. எனக்கு உங்களுக்கு எந்த பக்கம் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். நான் இந்த கீழ் பக்கம் போட்டுக்கிட்டேன். சரி, இதே மாதிரி நீங்களும் போட்டு இதுக்கு நேம் எல்லாம் கொடுத்துருங்க. இது வந்து O, இது வந்து என்ன கொடுக்கலாம்? Q. இது எத்தனை சென்டிமீட்டர்? 5 சென்டிமீட்டர்னா 5 சென்டிமீட்டர். அதை எழுதிக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். உங்க விருப்பம் ட்ரையாங்கிள் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நேம் கொடுக்கணுமா? இப்போ இதுக்கு Q கொடுத்துருக்கோம், இதுக்கு நான் P கொடுத்துக்கிறேன். அது P, இது R வச்சுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? ஆர்க் வரையணும். ஆர்க் வந்து உங்க விருப்பம் தான், ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 2 பேலன்ஸ் இருக்கிற 2 பாயிண்ட்ல ஏதோ ஒரு பிடிச்ச பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதா ஒரு வில் வரைங்க. ஆர்க் வெட்டணும். இந்த மாதிரி இது மட்டும் இதுக்குள்ளே வெட்டுற மாதிரியோ இல்ல வெளியில போனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஆர்க் வெட்டிட்டு இதே அளவை மாத்தாம இதை எடுத்துட்டு போய் கியூல வச்சுக்கோங்க. கியூக்கு இங்க அந்த
வட்டத்துக்கு வெளியிலயும் போற மாதிரி ஒரு ஆர்க் வரைஞ்சுக்கோங்க. அந்த லைனை டச் பண்ணி அது வந்து வெளியிலயும் போற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆர்க் பாத்துக்கோங்க. ஓகேவா? எஸ்ன்னு பேர் கொடுக்கணுமா? ஓகே. இதுக்கு நம்ம எஸ்ன்னு பேர் கொடுக்கணுமா? ஓகே. இப்ப என்ன பண்றது? இந்த பாயிண்ட்டும் இப்ப நம்ம வரைஞ்சிருக்கோம்ல, இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் எங்க போய் கரெக்டா டச் ஆகுதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எவ்வளவு மெஷர்மெண்ட்னு மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மெஷர்மெண்ட் பாயிண்ட இப்ப எஸ் நம்ம ஒரு நேம் கொடுத்துருக்கோம்ல, இந்த பாயிண்ட்ல வச்சு வெளியில வெட்டணும். ஆர்க் வெளியில தான் வரும். பாருங்க வெளியில வருதா? வெளியில அந்த 2 லைனும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு ஆர்க். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் காம்பஸ் நமக்கு தேவைப்படாது. இப்போ இதை டச் ஆகிற மாதிரி ஸ்கேல வச்சு ஒரு கோடு போட வேண்டியதான். இந்த புள்ளியும் இந்த பாயிண்ட்டும். இதுக்கு பேர் கூட என்ன ஏதாவது கொடுக்குறேன். என்ன கொடுக்கலாம்? எம். சும்மா. சரியா? எம். இந்த பாயிண்ட்டும் இதுவும் வந்து ஜாயின் ஆகுற மாதிரி இன்னொன்னு கொடுத்துருக்கோம். எம் டேஷ் கிடையாது. டான்ஜென்ட்னா டி தான் கொடுக்கணும். நான் இந்த பாயிண்ட்க்கு பேர் கொடுத்துருக்கேன். பேர் கொடுக்க கூடாதா? ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டும் இதுவும் ஜாயின் பண்ற மாதிரி நீங்க கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல நீங்க பண்ற மிஸ்டேக் வந்து ஹோம்ஒர்க் போட்டாதான் தெரியும். ஆனா இப்பவே சொல்றேன் பாருங்க, ஒரு மிஸ்டேக் நீங்க காமனா பண்ணுவீங்க. அது என்னன்னு சொல்றேன். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் போட்டுப்போமா? ஸ்ட்ரைட் லைன் போடுறதுல நீங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதாவது இந்த பாயிண்ட் இருந்து இந்த பக்கம் மட்டும் போட்டு விட்டுருவீங்க. ஃபுல்லா 2 பக்கமுமே போகணும். அதுதான் நீங்க பண்ற மிஸ்டேக். சரியா? கரெக்டா வந்து 2 பக்கமுமே போட்டுக்கோங்க. இது வந்து டீன் கொடுத்துக்கலாமா? இது வந்து டி டேஷ்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்ப புரியுதாமா? புரியுதுக்கா? பேர் என்னது? இல்ல, மறந்துருச்சு உங்க பேரு. பிரவீன், இன்னொருத்தவங்க 2 பேர் கிளாஸ் அன்னைக்கு ஜாயின் பண்ணீங்களே, தரண்யாவா? ஓகே, கரெக்ட். ஓகே, ஒரே ஒரு சம் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நாளைக்கு 5th சாப்டரோட 1 மார்க் படிச்சுட்டு வரணும். ஓகேக்கா. ஓகேவா? ஓகே, 1 மார்க் படிச்சுட்டு வாங்க. நாளைக்காவது எல்லாருமே ஆன்சர் பண்ற மாதிரி படிச்சுட்டு வாங்கம்மா. ஃபுல் மார்க் எடுக்கணும். ஒரு நாள் கூட ஃபுல் மார்க் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபர்ஸ்ட்ல தான் ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் தான் எடுத்தீங்க. 3rd 4thல இன்னும் எடுத்தே காட்டல. நாளைக்கு ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. கொஸ்டின் கேட்பேன். ஓகேக்கா. சரி, ஓகே. இப்போ அவங்க 1 வேர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா எழுதி வச்சிருக்காங்கவா. ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் 1 மார்க் எழுதியிருக்காங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் லெசன்ல 15 1 மார்க் இருக்கு அப்படின்னா செகண்ட் லெசன் எழுதும் போது 16 அப்படின்னு போட்டு எழுதணும். கண்டினியூவா நம்பர்ஸ் போட்டுக்கணும். இப்படி எல்லா சாப்டர்ல உள்ள 1 மார்க் நீங்க எழுதுனீங்கன்னா டோட்டலா 125 கொஸ்டின்ஸ் வரும் நமக்கு. சரியா? இது வந்து எல்லாருமே எழுதிஇருக்கணும். ஜெராக்ஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைம் உள்ளவங்களோட வாங்கி வச்சுக்க கூடாது. எல்லாருமே எழுதணும். ஒரு சாப்டர்ல இருக்கிற எல்லா 1 மார்க்கையுமே நீங்களா உட்கார்ந்து எழுதணும். ஓகேவா? சரி, ஓகே. அதுதான் எல்லாரும் எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, நாளைக்கு வந்து இன்னொரு ஒரு ஜியோமெட்ரியில ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டு தியரம் போலாம். தியரம் ஒண்ணு பார்த்துட்டு கிராஃப்ல இன்னும் ஒண்ணு பெண்டிங் இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேமா? இப்ப எப்படி கிளம்பலாமா இல்ல 1 மார்க் கேட்க போறீங்களா? 1 மார்க் கேளுங்கக்கா. 1 மார்க் கேக்குதுமா? அப்ப 4th லெசன் திருப்பி நீங்களே ஃபில் பண்ணிடுறீங்களா? இந்த கூகுள் ஷீட்ல ஃபில் பண்ணிடுவோமா? சரி, 4th லெசன் தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். அதை எப்படி ஃபில் பண்ணிடலாம். யார் இப்ப ஏ, யார் பி? ஓகே, எப்பவுமே சரி, ஓகே. ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணிட்டான்னு கேக்குறீங்களா? நீங்க மெசேஜ் பண்ணாம எனக்கு வாய்ஸ்ல பேசுங்களேன். இல்லம்மா, நான் லெசனே நடத்த ஆரம்பிக்கல.
இப்போதைக்கு கிராஃப், ஜியோமெட்ரி, தியரம் இது 3 மட்டும் தான் நாங்க கவர் பண்றோம். 1 மார்க். இது மட்டும் நீங்க படிச்சாலே 35 மார்க் பாஸ் மார்க் எல்லாருமே எடுத்துடலாம். பண்ணிக்கலாம்னு இப்போதைக்கு நான் அதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். லெசன் வைஸ் இன்னும் நான் எதுவுமே சொல்லி கொடுக்கல. இதை முடிச்சுட்டு ஜூன் 15க்கு மேலதான் நம்ம அது சொல்லி கொடுக்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு. இதை நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா லெசன் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல. அப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு கவர் ஆயிடும். லெசன்ல இது வந்தாலும் நான் திருப்பி கூட சொல்லித்தரேன். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதனால கிளாஸ் மிஸ் பண்ணிட்டோன்னு வருத்தப்பட வேணாம். எல்லாருக்குமே தான் சொல்றேன். சரி, ஓகே. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே. ஏ டீம் சொல்லுங்கம்மா. ஆன்சர் என்ன? யார் ஏ? நீங்களா தான் ஏவாமா? இதுக்கு என்ன ஆன்சர்? 2க்கா. 1 2 3 4. இதுக்கு சொல்லுங்கம்மா. பி டீம். செகண்ட்க்கா. ஏ டீம். ஏ டீம். ஏ டீம் யாரு? செகண்ட்க்கா. பி டீம். ஃபோர்த்துக்கா. ஏ டீம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. ஏ டீம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. ஃபாஸ்டா சொல்லுங்கம்மா. ஓகே. பி டீம். கொஷினே கம்ப்ளீட் ஆன்சர் கேக்குறீங்க. ஃபோர்த்துக்கா. ஏ டீம். ஃபர்ஸ்ட்க்கா. டயலாக் பார்த்து ஆன்சர் சொல்லுங்க. பி டீம். ஃபோர்த்துக்கா. ஏ டீம். ஃபோர்த்துக்கா. ஃபோர்த்துக்கா. பி டீம். செகண்ட்க்கா. ஏ டீம். ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. கா. ஃபர்ஸ்ட் ஒன்க்கா. பி டீம். செகண்ட்க்கா. தேர்ட்க்கா. தேர்ட்க்கா. இது உங்களுக்கு மார்க் போட்டுடலாமா? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கம்மா. யாராவது ஃபாஸ்டா சொல்லுங்க. தேர்ட்க்கா. தேர்ட். ஸ்கோர் பாக்கிறதுக்குள்ள ஆஃப் ஆயிர போகுது. இது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்க்கா. இதுக்கு எத்தனை மார்க் எடுப்பீங்க? ஃபுல் மார்க். ஃபுல்க்கா. பாப்போம். சென்டம் ரிசல்ட் வாங்குவீங்களா? ஆமாங்க. வெரி குட். கிளாப் பண்ணிக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நடந்திருக்கோம். சரி, ஓகேம்மா. ஓகே, தேங்க்யூ. பாய். குட் நைட். தேங்க்யூக்கா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. பாய்க்கா.